இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்னே பெற்றோர்களை சார்ந்திருக்காங்க. ரெண்டு விஷயம், ஒன்னு நாட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வீட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது. பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு பொறுப்போட வந்து பாத்தீங்க அப்படின்னா, நானும் சம்பாதிக்கணும், நம்மள டீம்ல இருக்கிறவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 1.5 இயர்ஸா டிராவல் பண்ணி சொந்த காசுல வந்துட்டு தம்பி வந்துட்டு பைக் எடுத்திருக்காருன்னு போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 20 வயசுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது. வேலைக்கு போனா கூட இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? அதனால தம்பிக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். சூப்பர். என்னோட நேம் ஹேமபிரியா. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் காஞ்சிபுரத்துல இருந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கும் இந்த பிசினஸ் கொடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இல்ல, சுத்தமா நானும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் முருகன் சார் தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்னுடைய பிரதர் தான் எடுக்கதா இருந்தது. அவருடைய ஒர்க்குனால நான் எடுத்தேன் அந்த பிசினஸ. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா மோட்டிவேட் பண்ற அப்படின்னு சொன்னாரு. சரி நான் சப்போர்ட் பண்றேன். என்னுடைய பிரதர் கிஷோர் குமார் மட்டும் இல்ல. நான் காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைம்ல ஆக்சிஸ் இந்தியா பண்ணிட்டு இருக்கேன். பாலமுருகன் சார் விபி. சோ அவர் இல்ல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல டைமனும் இல்ல, நானும் இல்ல. இந்த பிரைஸ வந்து நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா என்னோட லைஃப்ல ஏன் அப்படின்னா இங்க சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3rd இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி லாக்டவுன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. புடிச்சு புரிஞ்சு அந்த மாதிரிலாம் எடுத்தெல்லாம் கிடையாது. நான் என்ன கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு என் கூட பிறந்த அக்கா மறக்கொண்டு சொல்லியிருந்தாங்க. என் பிரதர்ஸ் எல்லாமே அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ ஆன் அண்ட் ஆவரேஜா மந்த்லி பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல சம்பாதிச்சிருக்கேன்.